ஸோ எல்லோரும் சொன்னாங்க மசில் பில்ட் பண்ண முடியாது நைட் ஷிஃப்ட் பண்ணால். ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு தூக்கம் இருக்காது, ஸோ ரிகவரி வந்து ஆகாது, ஸோ அதனால் ஜிம் போகிறது வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எல்லாருக்கும் நான் வந்து அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பாருங்கள், மசில் வந்து ஈஸியாக பில்ட் பண்ணலாம் நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இதில். பார்த்தீங்கன்னா டயட் பிளான் சொல்கிறேன், ஒர்க் அவுட் டைமிங் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஒரு எக்ஸ்ப்ளனேட்டரி ஷார்ட் வீடியோவை தான் இது போட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் டைகர். ஸோ வெல்கம் பேக். இது பார்த்தீங்கன்னா ஒரு அனதர் ரியல் டாக் ஃபிட்னஸ் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரியும் நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். லைக் தூக்கம் வந்து கெட்டு போயிருக்கும், கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிட முடியாது, ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து சொல்லிட்டே இருப்பானுங்க, எதுக்கு ஜிம் போகிற, வந்து கெயின்ஸ்லாம் வராது, லைக் மசில் பில்ட் பண்ண முடியாது தூக்கம் இல்லைனா அப்படின்னு. ஸோ உண்மையான ட்ரூத் என்னென்னா, உங்கள் பாடிக்கு வந்து கிளாக்கை பற்றிலாம் கவலை இல்லை. அதுக்கு கவலை ஒன்றே ஒன்று தான், எதுக்கு பற்றி அது கேர் பண்ணோன்னா உங்கள் கன்சிஸ்டன்சி. ஸோ அவங்க ஃபுல் சிஸ்டமாக இப்போ ஒரு ரீசெட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பரான மசில் வந்து பில்ட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்லீப்பு, டயட்டு, அதுவும் இல்லாமல் இப்போ நைட் ஷிஃப்ட்டில் ஒரு ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் எப்படி பண்ணணும் அதை வந்து சொல்கிறேன். ட்ரூத் என்னென்னா, நல்ல கவனமாக கேளுங்க. உங்கள் பாடிக்கு வந்து டைமு, டே நைட் அதெல்லாம் கவலையே இல்லை. அதை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் அவ்வளோதான். அந்த ரிதமை மட்டும்தான் அது கால்குலேட் பண்ணோம். அது எப்படி வந்து அந்த டைமில் அதான் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் போனீங்கன்னா என்ன பண்ணுன்னா, மசில் ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹார்மோன்ஸ்க்கும் உங்கள் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், உங்கள் க்ரோத் ஹார்மோன் எல்லாமே ப்ராப்பராக வந்து அந்த டைமில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் வந்து 7 மணிக்கு தூங்கி 2 மணிக்கு எழுந்திருக்கிற ஆளாக இருந்தால் அதுதான் உங்களோட வெர்ஷன், லைக் நைட்டும் மார்னிங்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் கண்டிப்பாக வந்து உங்கள் மசிலை க்ரோ பண்ணலாம். நீங்கள் எப்படி க்ரோ பண்ணலான்னா, பாடி வந்து டீப்பாக ஸ்லீப்புக்கு போகணும், கன்சிஸ்டண்ட்டாக ரெஸ்ட் இருக்கணும், ப்ராப்பரான ப்ரோட்டீன் கோல்ஸை நீங்கள் அட்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக மசில் பில்ட் பண்ணலாம். நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு மசில் கெயின் பண்ண ஒரு டயட் பிளான் சொல்கிறேன். டயட் பிளான் இந்த சென்ஸ் நான் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறது, என்ன டைமிங் சாப்பிட போகிறோம், என்ன வந்து எடுத்துக்கணும். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலைல 2:30 மணிக்கு, மதியானம் 2:30 மணி. உங்களை பொறுத்தவரைக்கும் காலைல 2:30 மணி காலையில், அது என்ன அதை மற்ற டே இருக்கவங்க 2:30 மணி மதியம். ஸோ அதுதான் உங்களோட தூங்கி எழுஞ்சவொடனே சாப்பிட்ற மீலு. அதில் வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. லைக் எக்ஸு கூட கொஞ்சம் ஓட்ஸு, பன்னீர், சிக்கனு, இல்லை அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க. ஸோ 5 மணிக்கு நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா, அதை ஈவினிங் 5 மணிக்கு ஜிம் போகிறீங்கன்னா அதுதான் உங்கள் ப்ரீ ஒர்க் அவுட் மீலு. ரொம்ப ஹெவியாக போகாதீங்க. ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கோங்க. கூட வந்து சிக்கனு, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஒரு 150 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ போஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரீங்க, ஒரு லைக் 6 மணி 7 மணிக்கு வரீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி, ரிக்கவரி ஆகிற மாதிரியும் வே ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. அப்படி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலனா திருப்பியும் ப்ரோட்டீன் மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் ஓட்ஸோ இல்லை ரைஸோ எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் அதான் சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஷிஃப்ட் டைமிங் 10 to 1 நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டு மீலாக எடுங்க. லைக் பன்னீர், பாயில்டு எக்ஸு ஒரு 5, இல்லைனா ஒரு ஃபிஷ்ஷு, ஒரு சிக்கன். இது கூட வந்து கார்ப்ஸே போயிடாதீங்க. ஸோ லாஸ்ட் மீல் எப்படின்னா, உங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அதில் வந்து ரொம்ப ஹெவியாக வேணாம், லைக் கெசினோ இல்லை ஒரு பன்னீரோ இல்லை சிக்கனோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனாலும் இதுலேயும் சொல்கிறேன், இதுலேயும் கார்ப்ஸ் வேணாம். இந்த எல்லா மீல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைபர்ஸ்க்கு. இது கூட வந்து ஆல்மண்ட்ஸ் வந்து 5, வால்நட்ஸ் 10. ஸோ இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ரூல் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃபஸ்ட் மீல் வந்து தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இருக்கணும். உங்கள் லாஸ்ட் மீல் எப்படின்னா தூங்கறதுக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ இந்த டைம் தான், இந்த 24 மணி நேரத்தில் இந்த டைமில் தான் உங்கள் அனபாலிக் விண்டோஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 5 மணிக்கு ஒர்க் அவுட் போகிறீங்க. ஸோ ஒரு 2 மணிக்கு எழுஞ்சிக்கிறீங்கன்னா ஒரு 3 ஹவர் ஆச்சு. எழுஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. ஜிம் டக்குன்னுலாம் போகாதீங்க, கேப் விட்டு அதுக்கப்புறம் போங்க. ஏன்னா அந்த டைமில் தான் உங்கள் ஸ்ட்ரென்த்தும் ஃபோக்கஸும் கொஞ்சம் பீக்காக இருக்கும். ஸோ என்ன வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் பண்ணுங்கள். டியூஸ்டே பேக் அண்ட் பைசெப்ஸ் பண்ணுங்கள். வெனஸ்டே வந்து லெக்ஸு, மெயினாக குவாட்ஸும் ஹேம்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறீங்கன்னா, இந்த வாரம் குவாட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் ஹேம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேர்ஸ்டே வந்து ஷோல்டரும் ஆப்ஸும், ஃப்ரைடே வந்து செஸ்ட்டும் பேக்கும், சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸும் ஷோல்டர்ஸும். ஸோ சண்டே எப்பயும் போல் ரெஸ்ட்டு. ஸோ நீங்கள் உங்கள் ஷிஃப்ட்டு வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, இல்லைனா ரிக்கவரிக்கு டைமே இல்லைனா 4 நாள் ட்ரெயின் பண்ணால் போதும், மீதி நாளில் ரெஸ்ட் விடுங்க ரிக்கவரிக்கு. ஸோ இது கூட நீங்கள் கார்டியோவும் கண்டிப்பாக ஆட் பண்ணோம். ஒரு 6000 ஸ்டெப்ஸ் டெய்லி நடக்கிற மாதிரி ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். ஸோ ரிக்கவரிக்கு வந்து மெயின் என்னென்னா, உங்கள் ரியல் சப்ளிமெண்ட்டே ஸ்லீப்பு தான். நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து 8 ஹவர் ஸ்ட்ரைட்டாக தூங்கலை, டீப்பாக ஸ்லீப் போக முடியலன்னா ஒரு 5 ஹவராச்சும் மினிமம் தூங்க ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ண முடியல, உங்களால் 8 ஹவர்ஸ் ஸ்ட்ரைட்டாக தூங்க முடியலன்னா மினிமம் 5 ஹவராச்சு ஒரு ஃபுல் ஸ்ட்ரைட்டாக தூங்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டீப் ஸ்லீப் போனால் மட்டும்தான் ரிகவரி ஆகும். இது கூட வந்து நீங்கள் 5 மணி நேரம் தான் தூங்குனீங்கன்னா உங்கள் ஒர்க் அவுட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்டென்ஸாக ஹார்ட் கோராலாம் ட்ரெயின் பண்ணாதீங்க. ஒரு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரெயின் பண்ணணுமோ அந்தமாதிரி ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் தான் டே லைட்டை பீட் பண்ண போது. உங்கள் பாடி அடாப்ட் ஆகணுன்னா இன்னொரு ப்ரோ டிப் என்னென்னா, இப்போ சாட்டர்டே சண்டே லீவாக இருந்தாலும் இந்த டைமிங்கை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். மதியானம் அதான் 7 to 2 தூங்குறத அன்றைக்கி மட்டும் நைட்டு தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்கள் கோல்ஸை வந்து நீங்கள் அட்டைன் பண்ணவே முடியும். ஸோ ஒரு மெயினாக இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணியே ஆகணும். என்ன ஹைட்ரேஷன், நிறைய தண்ணி குடிங்க. கெஃபைனை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கெஃபைன் வந்து குடிச்சிங்கன்னா தூக்கம் வராது. ஸோ நிறைய பேர் இங்கே மிஸ் பண்ணுறதே என்னென்னா மீலில் தான். ஸோ கரெக்டாக நான் சொல்லியிருக்க டைமிங்கில் மீல்ஸை சாப்பிட்ருங்க. ப்ரோட்டீன் 1 கிராம் உங்கள் பாடி வெயிட்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. கேலரிஸை வந்து ட்ராக் பண்ணுங்கள். டைமை வந்து ட்ராக்லாம் பண்ணாதீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இதுவை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மசில் க்ரோத்தும் வந்து நல்லா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பெட்டராக ஆகிட்டே வரும் பாடி. உங்கள் பேட்ச் ஷெடியூலும் நீங்கள் அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்து பாடி மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட் ஷிஃப்ட் வந்து பாடி கெயின்ஸ் எல்லாம் கில் பண்ணாது. இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்க உங்கள் ஹேபிட் தான் வந்து உங்கள் பாடி கெயின்ஸை வந்து கில் பண்ணும். ஸோ ஸ்மார்ட்டாக ட்ரெயின் பண்ணுங்கள். அந்த நான் சொல்லியிருக்க ரிதமை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க சாப்பிட்றதுல. ஸோ ரிக்கவரியும் வந்து நீங்கள் டீப் ஸ்லீப் போனால் மட்டும் தான் ரிக்கவர் ஆகும். ஸோ இந்த இதுவை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மசில் வந்து தாறுமாறாக பில்ட் ஆகும். ஸோ இந்த டைம் பற்றிலாம் வந்து கவலைப்படாதீங்க. நான் சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு தரமான மசில் க்ரோத் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.